ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி வித் அலெக்ஸ். இன்னைக்கு தீபம் நாள், தீபம் 3வது நாள். வீடு ஃபுல்லா நாங்க தீபம் ஏற்றிருக்கோம். அது என்னென்ன ப்ராசஸ்ன்றத வாங்க பார்க்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு டைம் தீப திருநாள் கார்த்திகை வரும். இவன் தம்பி பிறந்து இப்பதான் 2வது டைம் இந்த தீப திருநாள் கொண்டாட போறோம். எல்லாமே ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே முடிச்சு விளக்கு எல்லாமே பற்ற வச்சுட்டு நாங்க வீட்டு மேல எல்லா இடத்துலயும் வச்சு அலங்கரிக்க போறோம் வீடவே. இப்ப இதனால பத்தவே மாட்டேங்குது. அப்பா அந்த சீரிய கொஞ்சம் நவுத்து இருக்கு. அப்பதான் பத்து எல்லாத்தையும் பத்த வைங்க. சின்ன வா பத்த வைங்க வா. கற்றுக்க வேண்டியதாண்டா. பத்த வைக்கிறோம் இல்லையா? இப்ப இது எல்லாமே ஆடு மாடு தான் இருக்கும். அங்கெல்லாம் இது பத்த வச்சு அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. சோ இருக்கும். அப்ப நம்ம இதை பத்த வச்சோம்னா அதுக்கு தெரிஞ்சுக்குமா, ஓகே இனிமேல் நமக்கு காஞ்ச புல்லு தான் கிடைக்கும், பச்சை புல்லு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பெரியவங்க. இதெல்லாம் எங்க பாட்டம் பாட்டி சொல்லி கொடுத்தாரா. அப்பெல்லாம் பாட்டி உரல்ல அரிசி மாவு பிடிக்கும், இடிச்சு இந்த மாதிரி விளக்கு மாதிரி செஞ்சு அதை நாங்க அது எல்லா இடத்துலயும் வச்சுக்குவோம். வச்சுட்டு நாங்க எந்த விளக்கு அணையுதோ அந்த மாவு நாங்க எடுத்து சாப்பிடுவோம். ஸோ அப்போ ரொம்ப அழகா கொண்டாடின ஒரு பண்டிகை இருந்துச்சு. நாங்க பண்டிகை சொல்லலாம். எல்லாமே மண் விளக்கா வந்துருச்சு. அதனால இது சாப்பிட முடியாது இல்லையா? ஏன் மண் விளக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இப்போ நம்ம இடிச்சு செய்யலாம்ப்பா. ஆமா, நீங்க ஸ்கூலுக்கு போய் வந்தது லேட்டு, இதெல்லாம் ரெடி பண்ணணும் குளிச்சிங்க, அதனால எல்லாம் ரெடி பண்ணா லேட் ஆயிருப்பா. சீக்கிரம் பத்து வைங்கடா. டிஸ்டர்ப் பண்ணிட்டு முடியும். அப்புறம் பட்டுட்டு போ. எனக்கு தெரிஞ்சு அணையுதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு மாசம் பார்த்தது எல்லாமே அணையுது. நம்ம எடுத்து அந்த பக்கம் உள் பக்கமா வச்சு பத்த வச்சாதான். நாங்க தீப ஏற்றத்தையே நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிளாக்லாம் பாக்கிறதுக்காக நீங்க மறக்காம லைக், ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.